திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். கூலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம இருப்பானா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பில் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவருடைய ப்ரொடக்ஷன், லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் ஏராளமான ஸ்டார்ஸ், சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன், அதுக்கப்புறம் சார்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமது மாறன், காமெடியன் மாறன் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரச்சிதா ராம், அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, கர்நாடகாவிலேருந்து, ஹிந்தியிலேருந்து ஆமீர் கான், மலையாளத்துலேருந்து சௌபின், இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நிறைஞ்ச ஒரு அற்புதமான திரைப்படம் தான் கூலி. கூலி அப்படிங்கிற இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்? சில பேர் லோகேஷ் கனகராஜுடைய எல்சியூவாக இருக்குமோ, இல்லை கனெக்ட் வருமா, இல்லை சிவகார்த்திகேயன் வருவாரா, கமல் வருவாரா, இல்லை கைதியிலேருந்து இவர் கார்த்தி வருவாரா அப்படின்னாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல், இது எல்சியூ மாதிரி இல்லாமல், இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். திஸ் இஸ் a ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் ஃப்ரம் லோகேஷ் கனகராஜ். அண்ட் லோகேஷ் கனகராஜுடைய படங்கள் வரிசையிலேயே இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு அற்புதமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமே செகண்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கேரக்டர் அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் காமெடி வைக்கிறது, ஃபைட்டு, பாட்டுன்னு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 40 minutes ஆஃப் த ஃபிலிம் டிசைட்ஸ் த ஃபேட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அந்த லாஸ்ட் 40 minutes கூலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரங்கம் அதிரட்டுமே. எஸ், அந்த லாஸ்ட் 40 minutes அப்படி இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம ஃப்ரெண்டு ஒரு தம்பி கேட்டாப்புல, என்னண்ணே தலைவரை பார்த்தீங்களே விசில் அடிச்சீங்க. நான் என்ன விசில் அடிக்கிறது, தலைவர் ஒரு ஷாட்டில் விசில் அடிச்சிருக்காரு, அதுதான் படத்திலே ட்விஸ்ட்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணி, ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக இந்த படத்தை நாங்கள் கொண்டாடி தான் பார்த்தோம். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நான் பேச போகிற இந்த வீடியோவில் தயவுசெய்து நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கூட நிறுத்திடலாம். ஏன்னா நான் ஒரு ஃபேன்ஸாக அவ்வளோ கொண்டாடி இருக்கோம். அந்த கொண்டாடினதை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பர் ஸ்டார் அவ்வளோ அறிமுகப்படுத்துனதுலேருந்து அந்த பாட்டு திக்கா திங்கு திங் திங் திக்கா திங் 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 திக்கா, அதுலேருந்து ஒவ்வொரு சாங் வரும்போதும் சரி, ஒரு ஷாட் வரும்போதும் சரி, ஒரு ஃப்ரேமில் திரும்பும்போதும் சரி, இப்படி எல்லா இடத்துலையும் சூப்பர் ஸ்டாரை வச்சுருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு த கேமராமேன் கிரீஷ். அவர் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் கேமராமேன். அவருக்கு உண்மையிலேயே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக லோகேஷ் பண்ணியிருக்காரு. அதில் என்னன்னா, ஒரு ஃபார்மேட், அதாவது ஜெயிலர் படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் இது மாதிரி ஒரு வில்லன், இந்த வில்லனுக்கு மேலே ஒரு வில்லன், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க, இவங்க யார்கிட்டலாம் ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் லைட்டாக அதில் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப நீண்ட நாள் கழித்து ரொம்ப அற்புதமான நண்பராக நடித்தார் சத்யராஜ். அண்ட் சத்யராஜுடைய சீன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ரொம்ப மனநிறைவாக இருந்தது. சத்யராஜ் சாரை சுற்றி தான் அந்த கதையை நவருது. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் தலைவர் ஆடியோ லான்ச்சில் சொன்னார், இந்த படத்தில் ஸ்ருதி நடித்ததை பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி, கமல் சொல்லலைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னார். உண்மையிலே சொல்லுவார். ஏன்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க ஸ்ருதிஹாசன். அண்ட் இந்த படத்தில் மற்ற ஆர்டிஸ்ட் எழுதும்போது வில்லன் நடிகராக நடித்ததில் 2 பேர். ஒன்று நாகார்ஜுனா, அவரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஸ்மார்ட் பர்சன் ஆஃப் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா, எப்படினாலும் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கும் எனக்கு நாகார்ஜுனா பார்க்கும்போது அந்த ஹலோ பிரதர்ஸ் பாட்டு தான் ஞாபகம் வருது. இன்பராகங்கள் நெஞ்சுக்குள்ளே துடிக்குது வேளை ஹாய் ஹாய் ஒரு பாட்டு வரும். இதில் அவருடைய டான்ஸு, அந்த ஹலோ பிரதர்ங்கிற பாட்டில் வர டான்ஸ், அப்புறம் அவருக்கு அந்த ஃபங்க் ஹேர் ஸ்டைல், இதெல்லாம் எப்போவுமே ஒரு பெரிய டச்சிங்கான ஒரு விஷயம். அது ஒரு மொமெண்ட். நாகார்ஜுனா இப்படி தான் அப்படின்னு. இந்த படத்துலையும் அதேமாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கார். பட் பயங்கரமான கொடூரமான வில்லனாக இருக்கார். இந்த கொடூரமான வில்லன் இந்த படம் ஃபுல்லாகவே களங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர் போர்ட்டு, அந்த போர்ட்ரஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படமே. அண்ட் படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது, சார் இவர் ஏதாவது ஆர்மி ஆஃபீஸரா, இவர் ஏதாவது போலீஸ் ஆஃபீஸரா, இல்லை நான் கூலி அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் கூலி தான், படம் ஃபுல்லாகவே ஒரு கூலி தான். ஆனால் அந்த கூலியாக இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்து மேலே, மக்கள் மேலே மனிதாபிமானத்தோட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கரை. அதில் சூப்பர் ஸ்டாருடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி.
அண்ட் இதில் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் அதில் வந்து ஒரு 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 ஃபஸ்ட்டு ஷாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அந்த சமைக்கிற சீன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கடை மாதிரி ஒரு இடம். இந்த கசாப்புகளை கறி வெட்டுறது தான் ஃபஸ்ட்டு சீன். செக்குன்னு வெட்டி அந்த அந்த அருவா எடுத்து இப்படி திருப்பி போட்டு அப்படிங்கிறதுல இந்த ஸ்டைல். ஸோ அவர் திருப்பி வர்றது அந்த மாதிரி அந்த தேவா மேன்ஷன் அது நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, பாட்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மேன்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ அந்த மேன்ஷனில் இருந்துக்கிட்டே அப்படியே வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்காக எப்படி போய் அந்த போர்ட்ரஸ்ட்டு போகிறாரு, போர்ட்ரஸ்ட் என்ன நடக்குது, ஏது நடக்குது, அங்கே என்ன பிரச்சனைகள் வருது, அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. காளி வெங்கட் சொல்கிற மாதிரி, சார் இவங்கெல்லாம் கோல்டு கடத்துறாங்க, இந்த வாட்ச் இது பண்ணுறாங்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை சார், இவங்களுக்குள்ளே வேறு எதுவும் ஒரு விஷயம் இருக்குது சார், அது என்னென்ன தான் சார் எனக்கு தெரியல அப்படின்னாரு. அது படத்தில் தெரியுது. ஏன்னா இப்போ படம் நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், கதையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. படத்தில் அது ஒரு எலிமெண்ட் வச்சுருக்காங்க, நல்லா இருந்தது. அண்ட் இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நமது மாறன், என்னை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினச்சினுக்கிறல்ல, அவர் தான் மாறன். அந்த மாறன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபுல் லென்த் ட்ராவல், சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து செம்ம ட்ராவலு, கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் காட்சிக்கு காட்சி வரைக்கும் இருக்கார். ஸோ அந்த ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஆக்ஷன் சீன்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார், சோபினுக்கும் அவருக்கும், அதுவும் சூப்பராக இருந்தது. உண்மையிலே அவருடைய கெரியரில் இது ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு படத்தில் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு உண்மையிலே ஸ்க்ரீன் பிளேக்கு லோகேஷ் கனகராஜ் சொன்னோம். மாறன் அவரோட பெரிய ஃபேனாக லோகேஷ். அதனால் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து மாறன் அதில் கேஸ்ட் பண்ணது சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் இந்த படத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆஃப் இது அப்படின்னு சொல்லும்போது எல்சியூ அப்படின்னா அது இல்லை, தளபதியிலேருந்து ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கும்போது தளபதியில் ஆக்டர் சார்லி இருந்தார், இந்த படத்துலேயும் ஆக்டர் சார்லி இருக்கார். அது ஒரு சின்ன கனெக்ட் ஒன்று வச்சுருந்தாங்க தளபதியில் ஆக்டர் சார்லி இது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜோடி, அது ஒரு வித்தியாசமான கனெக்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த படத்துடைய கதை ஐயோ சொல்லிட்டா உங்களுக்கு ரொம்ப அப்புறம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லாமல் போயிடும். நீங்கள் எல்லாரும் சேர்த்து படம் பார்க்கணும், படம் பார்த்துட்டு அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தியேட்டருக்கு பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதில் ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டு வந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட வந்து யாருன்னா அந்த கேரக்டர் பண்ணவர் வந்து டான் படத்தில் அந்த அந்த என்ன சொல்கிறது, என்னடா பண்ணின்னுக்குறேங்க அப்படின்னு வரல, அந்த ஆங்கிலோ இண்டியன் மாதிரி பேசுவார் இல்லையா, அவர் ஒரு பாஸ் ஒருத்தர் வச்சுருப்பார். அந்த பாஸ் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் அந்த அடியாள் கேரக்டர் ஒன்று, அந்த கேரக்டர் சூப்பராக இருந்தது. அந்த கேரக்டர் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. ஒரு ஷார்ட் வருவார். ஆக்சுவலாக அந்த காமெடி ஃபைட் முன்னாடிலாம் வந்து சூப்பர் ஸ்டாரோட வந்து இந்த காமெடியாக ஃபைட் பண்ணுறது அப்படின்னு ஒரு இது இருக்கும், அது என்றைக்குமே ரொம்ப ரசிக்கத்தக்கவாக இருக்கும். அது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு காமெடி ஃபைட் இருக்குது, அந்த ஃபைட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா கிரிமேஷன், அதாவது இந்த பிணங்கள்லாம் எரிப்பாங்க இல்லையா, அந்த கிரிமேட் பண்ணுற வேலையை செய்கிறாரு சூப்பர் ஸ்டார். இதுதான் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை. ஆனால் என்ன சார் கூலினீங்க, இதோ கதை இருக்குது, செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் ஹாஃபில் இவருடைய கேரக்டர் என்ன, ஏன் பண்ணுறாரு, எதனால் பண்ணுறாரு, ஹார்பரில் அப்படி என்ன நடக்குது, ஹார்பரில் நடக்கிறதுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், அது எல்லாம் நல்லா பேக் பண்ணி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படி ஒரு பஞ்ச் மாதிரி இறக்கியிருக்கிறாங்க. அந்த பஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல அருமையான ஃபைட் ஒன்று இருக்குது. ஒரு ஃபைட்டு ஹார்பருக்குள்ளே, ஒரு ஃபைட்டு மேன்ஷனில். ஆக்சுவலாக சொல்ல போனால் த ஃபேன் மொமெண்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னா இந்த மேன்ஷனில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் தான். மேன்ஷனில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய டைஹார்ட் ஃபேன்ஸ் தான் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும். அவருடைய லுக்கு, ஃபீலு, நிற்கிறது. ஆக்சுவலாக சொன்னோன்னா இனிமேல் தமிழ் சினிமாவில் இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும். அந்த டைலாக் இன்னையோட அழிச்சிருங்க. இனி தமிழ் சினிமாவில் இப்படி ஒருத்தர் வரவே முடியாது. அதில் எவ்வளோ வேணாலும் எழுதி கையெழுத்து போட்டு வேணாலும் தரேன். ஏன்னா த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரஜினி, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இதில் ஒரு ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட்டு, கண்டிப்பாக தியேட்டரில் அதுக்கு செம கிளாப்ஸ் வந்திருக்கும். ஏன்னா ரசிகர்கள் கொண்டாடி இருப்பாங்க, அரவுண்ட் த வேர்ல்டு கொண்டாடி இருப்பாங்க. அந்த ஷாட்டில் வந்து என்னன்னா ரஜினி சார் வந்து அந்த ஃபைட்டில் வந்து அப்படி நிற்கிறது, அப்படி வந்து இப்படி நிற்பார். அப்படி நிற்கும் போது சைடில் அடுத்த ஆங்கிளில் உபேந்திரா நிற்பார். அந்த ஷாட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உபேந்திராவுக்கு என்ன ஏஜ், ரஜினி சாருக்கு என்ன ஏஜ், இந்த ஏஜில் இந்த டைலாக்லாம் சொல்லுவாங்கள்ல, திடீர்னு அவங்க பிரச்சனை இருக்கும்போது நெஞ்சை நிமித்திட்டு வந்து நிற்கிறான், காங்க என் காலம் மாதிரி அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. இந்த நெஞ்சை நிமித்திக்கிட்டு வந்து நிற்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம்
இன்னொருத்தரால் அந்த ஷாட்டை அப்படி பண்ண முடியுமா தெரியல. நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நடிக்கிறாங்க. பட் அது நிற்கிற தோரணை, அதுக்கு ஒரு தோரணை இருக்குது. அதே மாதிரி ஒரு ஷாட்டில் அந்த ஃபைட்டில் வந்து அந்த எட்ரா கொக்கிய அப்படின்னோடனே நான் சொன்னது தான், அந்த மூட்டை தூக்குறது தான் கொக்கி. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த எட்ரா கொக்கியங்கும் போது உபேந்திரா கையில் அப்படி தூக்கி போடுறது ஒரு ஸ்டைலாக இருந்தாலும், ரஜினி சார் அப்படி அதை பிடிக்கிறது, லாபகமாக பிடிக்கிறதுன்னு ஒரு ஸ்டைல். இந்த ரெண்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அன்பறிவு மிரட்டியிருக்காப்புல. அன்பறிவோட இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு எனக்கு தெரிஞ்ச அன்பறிவு அடுத்து தமிழில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் இல்லை, ஹிந்திலலாம் படம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட அழைப்பு வந்துடும். ஏன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய மியூசிக் அனிருத் மைண்ட் ப்ளோயிங் சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் வந்து கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்துடைய பாடல்களாக இருக்கட்டும், ஓப்பனிங் ஃபஸ்ட்டு டைம் சூப்பர் ஸ்டார்கள் அனிருத்துடைய வாய்ஸுக்கு அப்படி லிப்சிங் கொடுத்தாரு. அந்த தேவா வாராண்டி அப்படின்னு. ஸோ என்ன அது வந்து கொஞ்சம் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள்லாம் நம்ம எஸ்பிபி சார் பாட்டு கேட்டே பழக்கப்பட்டோம், கொஞ்சம் போல்டான வாய்ஸ் கேட்டு பழக்கப்பட்டோம். அப்போது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த யங் ஏஜ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தோட வாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதுதான் வந்து வழக்கம் போல் அனிருத் ஒன்று பாடுவார்ல பயங்கரமாக ஏஐபி அப்படின்னு இருந்தால் கூட அது ஏதாவது செட்டாக இருக்குமான்னு தெரில. ஆனால் இந்த இடத்துல வந்து அனிருத்தோட வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. அதுக்கு லிப்சிங் பண்ணது அப்படிங்கிறது கொஞ்சம் ஐயோ அப்படிங்கிற. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஃபீல் பண்ணது இன்னும் ஸ்லோவாக போகுது அடுத்தது அப்படின்னு. ஆனால் போக போக அந்த பெப்பி ஏறிச்சு. தட் இஸ் சினிமா. ஒரு சினிமாவில் ஃபஸ்ட்டு 40-45 நிமிஷம் வந்து நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், ஒரு காமெடி சொல்லலாம், பாட்டு வைக்கலாம், அதில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் ஒரு டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது பேக்டாக இருக்கணும். அந்த நாட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் எப்படி ரிலீஸ் பண்ணாது இருக்கணும். இதுதான் ஒரு ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் பிளேவை லோகேஷ் கனகராஜ் ஹஸ் டன் ஃபென்டபுலஸ் ஃபார் திஸ் கூலி. இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் படமா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொல்கிறேன், இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரம் எடுத்திருக்காரு, கைதி எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் விக்ரம் எடுத்திருக்காரு, மாஸ்டர் எடுத்திருக்காரு, லியோ எடுத்திருக்காரு. பட் இந்த படம் அவருடைய முதல் படம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா he has done a packed ஒரு டீசன்ட் ஸ்க்ரீன் பிளே. நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு சில இடத்துல வந்து பார்க்கும்போது அவருடைய படங்களில் வந்து ஐயோ இந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கதையில் ஏதோ ஒட்டாத மாதிரி இருக்கே, இது கொஞ்சம் தேவையில்லாம இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். நான் என்னுடைய பர்சனல் கருத்தை சொல்கிறேன். ஆனால் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஃபென்டாபுலஸாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளே இஸ் வெரி பேக்டு. எந்த இடத்துலையும் அவர் வந்து அதை லூஸ்லேயே விடலை. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் எங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்காக லோகேஷ் கனகராஜுக்கு. அண்ட் இந்த படம் வந்து எப்படி லோகேஷ் கனகராஜ் எல்சியூ அப்படிங்கிறாங்களோ, இது நீங்கள் ஆர்சியூன்னு சொல்லி கூட அடுத்தது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ரஜினிகாந்த் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா அது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வகையில் வந்து அப்புறம் இந்த படத்தில் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபின் அவருடைய நடிப்பு வந்து உண்மையிலே ஒரு நடிப்பு அரக்கன் தான். நடிப்பு பிச்சுட்டாப்புல. அவர் ஒரு ஷாட்டில் ஒரு வில்லன், சௌபின் வந்து வில்லன், சுதிஹாசன் வந்து ஒரு இடத்துல வந்து அடிக்கும்போது அவன் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு தடவை அடிச்சிட்றேன் அப்போ தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது வழக்கமாக அடித்தோடனே என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அந்த வில்லன்லாம், என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு பொண்ணு அடித்தோடனே என்னையும் அடிச்சிட்ட இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், கண்ணத்தை தரையிட்டு முறைச்சி பார்க்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு, அப்படி அடித்த அடுத்த ஷாட்டில் அப்படின்வார். அதாவது என்னன்னா, ஒரு பரம்பரை வில்லனுக்கு மட்டுமே அந்த எக்ஸ்பிரஷன் வரும். அதாவது நீ என்னத்தை அடிக்கிறது, நான் ரொம்ப மோசமான இப்படிலாம் அடி வாங்கணும்னா எல்லாத்தையும் தான் அடி வாங்கணும், சரி அடிச்சுக்க அப்படிங்கிற ஒரு ஃபீல். சௌபின் வாஸ் அமேசிங் ஆக்டர். அதில் வந்து ஒரு இடத்துல ரஜினிகாந்த் அவர்களே வந்து கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பார், ரொம்ப மோசமான சிறவை திரும்ப வந்தாலும் வந்துடும் அப்படின்வார். அது ஆக்சுவலாக அது சொல்கிற இடமும் நல்லாயிருக்கும், அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸ்லாம், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்க நடித்த நடிப்புனால ஏற்படுத்தின அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட்டையோ அந்த இதையோ நான் சொல்ல விரும்பலை. காரணம் என்ன அப்படின்னா, கூலி படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த படம் வந்து ஓகே அப்படின்னா நார்மலாக ஒரு கலெக்ஷன் வரும், 500-600 கோடி வந்து நமக்கு ப்ரீ புக்கிங்லேயே வந்துருச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு. ஆனால் இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னா 1000 கோடியை தாண்டோன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக தாண்டும். ஏன்னா இந்த படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வாஸ் அமேசிங். செகண்ட் ஹாஃப் அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபேன் மூமெண்ட்டுங்கிறதுல
அந்த மேன்ஷன் ஃபைட் ஒன்று இருக்குது, மேன்ஷன் உள்ள ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டில் ஆரம்பித்து கதை அப்படியே கிட்டுன்னு சூடு பிடிக்குது. அந்த சூடு பிடிக்கும் போது டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது அந்த கேரக்டர் என்ட்ரி ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இருந்தது படத்துலையும். நாகார்ஜுனா ரேப் அப் ஆனதுக்கப்புறம் தான் அமீர் கான் வராரு. அமீர் கானோட என்ட்ரி, அப்புறம் அமீர் கானுக்கும் ரஜினிக்கும் வந்து அந்த பேசும்போது என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நிறைய பேர் வந்து அந்த நெகட்டிவில் வந்து அதை டீகோட் பண்ணி பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா டிஏஜிங் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் சில படங்களில் டிஏஜிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த என்னென்ன படங்கள்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் டிஏஜிங்கில் ஏஐன்னு தெரிஞ்சோம், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ண ஒரு விஷயம்னு தெரிஞ்சோம், அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது, ரியலாக இருந்தது. அந்த டிஏஜிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரியே தீ படத்தில் வந்த அதே மாதிரி காஸ்டியூம், ப்ளூ கலர் சட்டை, பேட்ஜ் எல்லாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹேர் ஸ்டைல், அந்த விக்கு, அந்த ஹேர் ஸ்டைலு மாஸ். அண்ட் அந்த இடத்துல அவர் பேச வரும்போது ஒரு ஃபேனாக கண் கலங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு மேன்ஷன் சீன்லேயே நான் தியேட்டரில் சீட் நுனிக்கு வந்துட்டேன். சீட் நுனிக்கு வந்துட்டு அந்த சீனை பார்த்துட்டு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணேன். ஸோ அதில் அந்த சீனுக்கு அப்புறம் இந்த டிஏஜிங் சீனு வாஸ் அமேசிங். அண்ட் உபேந்திராவோட என்ட்ரி ஒரு மாஸ் என்ட்ரி, மாஸ்லி மாஸ், அப்படி ஒரு மாஸ் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸில் அவருடைய ஆமீர் கான் பார்க்கும்போது நான் யோசித்தேன், ஐயோ அவர் ஏதாவது அடிதடி கொலை ரத்தம்லாம் ஏதாவது காமிச்சிடணும்னு. ரொம்ப டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. ஆனால் டீசெண்டாக காமிச்சாலும் ஆமீர் கான் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்தது அந்த ஸ்டைலு, அந்த கடைசியாக அந்த 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 ஸ்டைல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஆக்சுவலாக ஜெயிலர் படத்தில் பார்த்த மாதிரியே சில விஷயங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஐ திங்க் ஜெயிலர் படத்தில் வந்து நெல்சன் ஹஸ் டன் அ ஸ்க்ரீன் பிளே லைக் தட். ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி ரஜினி சாரை காமிக்குதுங்கிறதுக்காக ஒரு ஃபார்முலாவை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு அருமையான ப்ராடக்டாக இந்த படத்தை லோக்கி கொடுத்துருக்காரு. அதுலேருந்து பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் இவர் எடுத்த சீனு பண்ணது எல்லாமே அமேசிங்காக இருந்தது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட், பெரிய ட்ரீட். எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படம் அப்படியா பயங்கரமாக ஹைப் கொடுக்குறாங்க, இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு. நானே கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஏதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி சுமாராக போயிடுமோன்னு. ஏன்னா எப்பவுமே வந்து செகண்ட் ஹாஃப் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் ஹாஃப் மக்கள் மட்டும் ஏற்றுக்காமல் போயிட்டாங்க, கொஞ்சம் தொய்வாயிடுச்சு அப்படின்னா போச்சேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏற்றுன்னு ஏற்றிட்டு கரெக்டாக அந்த கடைசி 40 நிமிஷம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அந்த எடிட்டும் சரி, மியூசிக்கும் சரி, லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனும் சரி, சூப்பர் ஸ்டாருடைய ஆக்ஷனும் சரி. அது ஒரு இடத்துல வந்து சொல்வார், என்னை இன்னுமா தெரியல அப்படின்னு அப்படி சொல்லும்போது எனக்கு அப்படியே ஞாபகம் வந்து, என்னை நன்றாக உற்றுப்பார், என்னை இன்னுமா தெரியவில்லை அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வர மாதிரி ஒரு டைலாக். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாகார்ஜுனோட டைலாக் சில இதெல்லாம் வந்து ரியல் லைஃப் மாதிரி, எங்கள் அப்பனை கொன்ன போது நீ இல்லை அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா சொல்லும்போது, அப்போ நான் சின்ன பையன், இப்போ நான் பெரியவன் அப்படின்வார். ஸோ அந்த டைலாக் அவர் சொல்கிறப்போ எல்லாம் எனக்கு அப்படியே ரியலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க அப்பாலாம் இண்டஸ்ட்ரியில் இருந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லேட்டராக அப்படி வந்து சில படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ட்ரி. அப்போ நான் வந்து சின்ன பையன், அதான் வந்து அழகாக சொல்லியிருக்காரு, அப்போ நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி. உபேந்திரா 2 டைலாக் வந்து தமிழில் பேசினாலும் அந்த கன்னடம் கலந்த தமிழில் பேசும்போது ஒரு தனி ஃபேக்ட் தான், அது ஒரு தனி எனர்ஜியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்லா இருந்தது. அண்ட் அவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டரும் கூட. சௌபினும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். ஸ்ருதிஹாசன் ஒரு மாபெரும் கலைஞனுடைய பொண்ணு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன மீட்டரில் எந்த அளவுக்கு நடிக்கணும், எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய கேரக்டர், சின்ன சின்ன கேரக்டர், காளி வெங்கட் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார், சரவணன் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு கேரக்டர் கூட சுமாராக இருக்குது, இது சுமார் நல்லா பண்ணல, இந்த கேரக்டர் தேவையில்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த படத்தை வந்து உண்மையிலே சொன்னால் செதுக்கியிருக்காங்க. எப்படி செதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம் அண்ட் ஒரு அவுட் ஆஃப் எமோஷன். இந்த படம் பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, த மோஸ்ட் பிளெஸ்ட் ஜென்ரேஷன் தலைவா, எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கிறீங்க. நாங்கள்லாம் வந்து என்னென்னோ ஒரு மைண்ட் செட்டில் வரோம், எப்படி எல்லாமோ கவலையாக இருந்திருக்கோம். ஆனால் அவங்க படங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வருது. அது வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து ஜாஸ்திப்படுத்துது அப்படின்னு தான் சொன்னோம்.
அந்த மாதிரி ஒரு படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே வரீங்க. அட் திஸ் ஏஜ் 75 நீங்கள் நினச்சா ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். உங்களுக்கு உடம்பு வந்து அப்பப்போ முடியலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் இல்லை, நான் அவங்களுக்காக படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துலையும் அந்த எலிமெண்ட் ஒன்றுன்னா வச்சு புதுசாக எங்களுக்காக பண்ணுறீங்க. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தலைவா. அண்ட் த மோஸ்ட் பிளெஸ்ட் ஜென்ரேஷன் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் நல்ல காதல், நல்ல நட்பு, அம்மா அப்பா பாசம், குழந்தைங்களோட பாசம், அக்கறை, மனிதாபிமானம், மரியாதை, இது எல்லா எமோஷனையும் பார்த்தது இந்த ஜென்ரேஷன் தான். அந்த ஜென்ரேஷனில் சூப்பர் ஸ்டாருங்கிற பிம்பத்தை பார்த்தே எங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி டார்கெட் மாதிரி நிறைய ஏற்றிக்கிட்டதும் இந்த ஜென்ரேஷன் தான். இப்படி ஒரு நடிகர் மறுபடியும் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன் ஃப்யூச்சரில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவரை தவிர வேறு யாராலையும் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிக்கவே முடியாது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் தியேட்டரில் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டு. அண்ட் இந்த படம் வந்து ஏசி ரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அங்கங்கே இருக்குது, பட் கலர்ஸ்லாம் ரொம்ப இதுவாக காமிக்கல. இந்த படத்தில் வந்து இந்த ஃபேன் பாய் மூமெண்ட், எப்பவுமே ஒரு படத்தில் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படிங்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் இப்போ அண்ணாமலை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அண்ணாமலை நான் கொடுப்பதெல்லாம் அப்படின்வார். அப்போ அந்த கையோட ரியாக்ஷன். பேட்டை பார்க்கும்போது வந்து அந்த விசில் அடிச்சுட்டு இப்படி உள்ளே வருவார். உள்ளே வரும்போதே அந்த பையன் வந்து அப்படின்னுவான். இதெல்லாம் ஃபேன் பாய் மூமெண்ட். இந்த படத்தில் வந்து அந்த மேன்ஷன் ஃபைட்டில் வந்து உபேந்திரா ஃபைட் பண்ண ஆரம்பித்தப்போ ரஜினி சார் வந்து பின்னாடி இப்படி தோல் அடி கையடி வைப்பார். இப்படி கையடி வச்ச உடனே உபேந்திரா எல்லாம் அப்படி இப்படி தொட்டுட்டு அப்படின்வார். அதுதான் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட். அதாவது சக நடிகர்களுக்கும் அந்த ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். அதுதான் த கிரேட்டஸ்ட் எமோஷன் ஆஃப் ரஜினிஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அது கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக கொண்டாடி இருப்பாங்க. சச் எ கிரேட் ஃபிலிம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூலி தொடரா பார்க்கலாம்.